ஏ தம்பி, ஊர்ல யாரையுமே காணோம். டயர் ஓட்டி விளையாட நம்ம 2 பேருமே ஓட்டி ஓட்டி போர் அடிக்குதுடா. இதுல நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன்னு யாருமே தெரிய மாட்டேங்குதுடா. ஏய் அண்ணா, வேணும்னா நம்ம பால் சத்தி மாமா கேட்டு பாக்கட்டுமா? டே தம்பி, சூப்பரா. அவர்னா நல்லா ஓட்டுவார் டயரை. ஆனா இருந்தாலும் அவருக்கு உட்காந்து செய்யற வேலை சரி வரும். உருட்டுற விளையாடுறா அவரெல்லாம் செய்ய மாட்டாரா. அப்படின்னா மேட்டுக்கடை பால் ஹவுஸ் கேட்டு பாக்கட்டுமா? அவர் நல்லா உருட்டுவாருடா டயரா. ஏ தம்பி, அவரு ஆத்த தாண்டா லாக்கி. இது உருட்டுதுரா, அவரும் திருப்பி மாட்டாரா. அப்படின்னா உனக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காருண்ணா. யாரா நம்மள இந்த ஊர்ல பெரிய ஆளு? வேற யாருண்ணா? நம்ம காமெடி சித்தமா தான். ஏ சூப்பரா தம்பி, அவர் ஓட்டுவாரு நல்லா டயர். இருந்தாலும் என்ன, அவர் டயரை வேகமா உருட்டுவாரா. உருட்டுறப்ப திடீர்னு உழுந்துருவாரு. அவர் நாம வேண்டாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்புறம் நம்ம எப்படின்னா டயர் ஊட்டி விளையாடுறதா? அதுக்கு ஒரு முடிவே இல்லையாண்ணா. நம்ம வாரமா இருக்காடா, யாரையாச்சும் அனுப்பி விடுவா பாப்போம். நம்மள பார்த்து ஒரு சூப்பர் கட்டை வந்திருக்குதுண்ணா. தம்பி, இவரை வச்சு ஓட்டலாம்டா நல்லா டயர். யாரடா வச்சு ஓட்டுறீங்க? உங்களதான் அடுத்து தெரிஞ்சுக்கோ. ஏன் உங்களை வச்சு ஓட்டக்கூடாதா? எங்களால வச்சு ஓட்டக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இங்க இந்த ஊர்ல தர்மகர்த்தா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? தர்மகர்த்தா மட்டும் தான் பாப்பீங்களா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? ஏறி விட்டு வயிற்றுல புள்ள கூட கொடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு செஞ்சு முடியும். அதுக்குதான் சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரிஹர்சல்ல இருந்து நீங்க தான் கிடைச்சிருக்கீங்க இப்போ. ஒரு கண்ணு தான் இருப்பீங்களா? இருக்கு 2 பேர் ஆளு ஒரு கண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீங்க யாருடா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த ஊர் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர். ஒரு நாள் அப்ப செயலாளர் யாருடா? வேற யாரு? மாலிமட்டி காமெடி ராஜ்குமார் தான். எப்படி எங்களோட செலக்ஷன்? கத்தாதீங்கடா, பொறுமையா பேசுங்கடா. இவ்வளவு ஒரு இப்படிதான் பேச தெரியும். டேய் வாய மூடி நில்றா காவாய். மூடி இருக்கிற சாமி. சொல்லி மூடி கேக்குறேன். டேய் ஆமா, இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க எப்பறா? எல்லாம் எங்களோட ராஜ்குமாரோட ரிஹர்சலால தான். ஆமா மணி, உங்க பேர் என்ன? என்னோட பேரா? என்னோட பேரு ஏமி ஜாக்சன். என்னது? ஏறி அடிக்கவா? தம்பி ஏறி அடிக்கிறதுல கில்லாடி. டேய் விட்டா ஏறி அடிச்சு நல்லா செஞ்சுட்டு போய். அதுக்குதான் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாடா ஆமாடா. அதுதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? என் பேரா? அண்ணா சொல்லுங்க நீங்க. அண்ணே, என் பேர் வந்து தமிழ், அவன் பேர் இங்கிலீஷ். ஏண்டா பேர் வைக்கிறீங்க தெரியுது, அது என்னடா தமிழ் இங்கிலீஷ்னு? வேற பேரே உங்களுக்கு கிடைக்கல. யாரா உங்களுக்கு அப்படி பேர் வச்சது? வேற யாரு? எல்லாம் எங்க அப்பா தான். அவங்க அப்பா தான். ஆமா, ஏண்டா இங்கிலீஷ் ஏதாவது ஆடி மாசம் வருங்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேணும்னா எங்க அப்பா அம்மா கீழே தான் உட்காந்துருக்காங்க. ஏதோ இங்க பாரு, ஏதோ மூலையில உட்காந்துருப்பாங்க. என்னவோ கேட்டு தெரிஞ்சுக்க. நமக்கெல்லாம் இந்த பேர் வைக்கிற வேலை தெரியாது. டேய் உங்க அப்பா அம்மாட்ட நான் பேர் கேட்கறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் ஓடுவது? நான்
நேர்ல பேசணும். வேணும்னா நீ போ கேளுங்க, அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் ஏன் நோட்டிட்டு இருக்க? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீங்க ஸ்கூல் பேக் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி டிராயர் லுங்கி இந்த மாதிரி தலையில துண்டெல்லாம் கட்டிட்டுல ஸ்கூலுக்கு வரக்கூடாது. எங்க சௌரியத்துக்கு தான் வருவோம். சரியா? அழகா குளிச்சுட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு அழகா ஸ்கூல் பேக் எடுத்து ஸ்லேட்ல எடுத்துட்டு வரணும். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னது உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நாங்க உங்களையே தான் சுத்திட்டு இருக்கோம். இந்த ஊர் ஸ்கூலுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? ஏதோ பார்க் கூட்டிட்டு போக சொல்றியா? கூட்டிட்டு போ. எங்க ஊர்ல ஒரு செரு இருக்கு, அது கூட்டிட்டு போக சொல்றியா? கூட்டிட்டு போ. நல்லா செய்யு செய்வான். வேணா போ. டேய் விட்ட செய்யறதுலயே புரியாது. என்ன ஒரு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா அத நாங்க மீறவே காலங்கள எவனையும் கை பிடிக்க முடியாது. மூடுங்கடா. உங்களுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுத்து நான் உங்களை பாஸ் பண்றதுக்குள்ள என் உயிரே போயிரும்டா. இது உனக்கு இப்பதான் தெரியுமா? எங்களுக்கு எப்பயே தெரியும். அப்ப நான் போயிட்டு வரேன்டா. நாளைக்கு ரெடி ஆகி வந்துருங்க. ஓகே டீச்சர். தம்பி இதுதான்டா பள்ளிக்கூடமாடா, இதுல படிச்சு இந்த பொம்பளைய போலிக்கே கலெக்டர் ஆயிடணும்டா. ஏய் மனசாட்சியோட பேசுறா. நம்ம படிச்சு பொம்னே பள்ளிக்கு கலெக்டரா? ஏய் அது அந்த மாரம்மக்கே பொருந்தாதுடா. யாரியா? ஏய் அதெல்லாம் விடு. நம்ம தான் சுப்பன் தோட்டத்துல பிரியாணியே செஞ்சு தின்னுட்டு இருக்கோம். நம்ம எங்கடா படிச்சு கலெக்டர் ஆகிறதே? தம்பி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இனிமே நம்ம நல்லா படிச்சு இந்த பொம்பளைய போலிக்கே கலெக்டர் ஆயிடணும்டா. அதுவும் இல்லாம டீச்சரை நைட்டு ஃபுல்லா வச்சு படிக்கிறேன்டா. சரிடா நீ சொல்லிட்ட, அதையும் தான் செஞ்சு பாப்போமே. ஐயோ அப்பா டீச்சர் குட் நைட். ஏண்டா நீங்க குட் மார்னிங் டீச்சர் சொல்றது இங்க இருந்து ஈரோடு வரைக்கும் இருக்குதுடா. ஆமா உங்க கூட ஈரோடுல ரொம்ப தூரம், இங்க இருக்கிற மேட்டுக்கடை தான் ரொம்ப பக்கம். சரி சரி டேய் அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா ரெண்டு பேரும் இப்படி வந்து நிக்கிறீங்க அலங்கோலமா? நீங்க தான் ஸ்கூலுக்கு வர்றப்ப குளிச்சுட்டு ஒட்டு வச்சுட்டு பவுடர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க. பாத்தீங்களா டீச்சர் நல்லா இருக்கனா? இப்படி வந்திருக்கும். டேய் இங்க வாடா டேய் கருவாயா. டீச்சர் நான் கருவா இல்ல. இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க என்ன லவ் பண்றாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் அது உனக்கு தெரிஞ்சிட்டு போகுது. ஆமா அவங்க பொம்பளை போற பின்னாடியே உன்னோட சொல்லிட்டு இந்த குடுமி தானே என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. நான்லாம் உங்க பின்னாடிலாம் வர மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். ஏன்னா கேட்டு பாருங்க. நீ என் பின்னாடி வரணும் நான் சொல்லல. டேய் நான் வர மாட்டேன். கம்முனு தான் இருடா. சரி சரி டீச்சர் அதெல்லாம் வேணாம். நீங்க முதல்ல பாடத்த ஆரம்பிங்க. சரி நான் பாடத்த ஆரம்பிக்கிறேன். முதல்ல பாட்டு பாடுங்க. டீச்சர் டீச்சர் எனக்கு ஒரு டவுட். நீங்க முதல்ல டீச்சருக்கு ஃபெல்லிங் சொல்லிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. அது 10th கிளாஸ் பையனான டீச்சர்ரா, அதுக்கு அப்புறம் தெரியும். டேய் உங்க அப்பா மவனுங்களா இப்ப மூடிட்டு டீச்சர் நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் எங்க அப்பனுக்கு தான் நான் மவன், எங்க அம்மாவுக்கு தான் நான் மவன். டேய் நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பரவாயில்ல. நான் ரொம்ப நல்ல பரவாயில்லதான். டீச்சர் நான் பாட்டு போட்டா பாட்டு பாடுறா. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு வலிக்குது ரஞ்சிதமே கொஞ்சனமே கொஞ்சனமே உதடு வலிக்க கொஞ்சனமே. ஐயோ டேய் அதுக்குன்னு உதறதுக்கு கடிச்சிட்டு போயிடாதடா. நான் கடிக்க மாட்டேன், அவன் தான் கடிப்பான். எத்தனை நேரத்தை கடிச்சிருக்கான். டேய் அவன் அதுக்கு தான் ரெடியா நிக்கிறான்டா. அவன் பார்த்து நீ கடிக்க. பாட்டு பாடுறா. என்ன பாட்டு? தமிழ் தாய் வாழ்த்தா, திருக்குறளா? டேய் அதெல்லாம் இல்ல பாட்டு சாமி பாட்டு ஓ பாடு. சாமி பாட்டா டீச்சர்? அடி சாமி சத்தியமா நான் உன்னை கட்டிக்கிறேன். டி 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 நான் காவிய பத்தியத்தை முடிச்சுக்கிறேன். டி 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 நானும் பாக்குறேன் வந்துலது எப்ப பாரு டீச்சர். என்னதான் இருந்தாலும் டீச்சரை டி போட்டு கூப்பிடுறது ஒரு தப்பு தான். இருந்தாலும் ஸ்கிரிப்ட்ல அப்படி இருக்குது. நான் ஒன்றும் பண்றது இல்ல. டீச்சர் எங்க மாலி போயிட்டு ராஜ்குமார் தான் இந்த மாதிரி கிரிப்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. டீச்சர் இல்ல 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 எங்க அண்ணன் போய் சொல்றான். எங்க ஊரு தங்கமணி அண்ணன் இருக்காருல்ல, அவரு தான் எழுதினாப்புல. அவரு சொல்லி கொடுத்தது மாலி போயிட்டு ஆபீஸுக்கு வேலைக்கு போக சொன்னா கதையை உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் மனசாச்சு. சுப்பந்தோட்டியில உட்காந்துதான் எழுதுவாரு. ஆமா வேற எங்க எழுதினாலும் வராதாமா அவருக்கு. ஏய் அந்த தோட்டத்துக்கு இருக்கிற மகிமமே இவ்வளவுதான் இல்லடா. டேய் அங்க நானும் கறி திங்க தானே தாண்டா.
டேய் அது கருதிங்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சரி அங்க போய் சாப்பிடறதா ஒரே ஸ்பெஷல். டேய் இங்க பாருடா, ரெண்டு பேரும் நீங்க பாரு நாயம் பேசிட்டே இருங்க. டீச்சர் 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 உங்களை நம்பி பாடம் கத்துக்க வந்திருக்கோம். இப்படி டீச்சர். பாதியிலே விட்டுட்டு போனா உங்களுக்கு நல்லா இருக்குதா? அதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் நையம் டீச்சர். பேசிட்டே இருங்க, சுத்தப்பட்டு வராது. டீச்சர் எங்களுக்கு தான் நாங்க தான் ஸ்கூல் பக்கமே போனது இல்ல. ஆ. எங்களை போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடு இங்கிலீஷ் வாழ்த்து பாடுனா நாங்க எப்படி டீச்சர் சரி வாழ்த்துவோம்? அதெல்லாம் இருக்கட்டும். இதுல என்னடா பையில திறந்து வர பிடிச்சி காமிச்சு விட்டான். சரி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். பாருங்க நல்லா பெருசு பெருசா வச்சிருப்பேன். அதுல ஒண்ணு இருக்காது. என்னடா இது மல்லிகை பூவு? எல்லாம் உனக்கு வைக்கதான். நான் உனக்கு வைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். நீ ஆல்ரெடி வச்சுட்டு வந்துட்ட. இதெல்லாம் நல்லா இருக்குதா? டேய் கொஞ்சம் அடக்கி வச்சு நில்லு. அடைக்கலாம் ஒண்ணும் வாசிக்க முடியாது. இது யார் ஸ்கிரிப்ட்? நான் தான் பேசுவேன். இருடா, சரி சரி அது பேசுனா உனக்கு கேடு கதை கிட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் ஆமா இது என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி மல்லிகைப்பூ அல்வா? ஏன்னா டீச்சர். ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி யாரும் தூக்கிட்டு வருவாங்க? டீச்சர் எங்க வீட்ல எது புதுசா பண்ணாலும் ஸ்வீட்டோட கொண்டு வர சொல்லுங்க. அதான் டீச்சர் நான் அல்வா எடுத்துட்டு வந்தேன். அல்வா அல்வா சரி, மல்லிகைப்பூ என்ன மூந்து பக்கத்துக்கு எடுத்துட்டு வந்த? டீச்சர் அது யார் ஸ்கிரிப்ட்? இங்க பாருங்க. அவனையே சும்மா புடிச்சிட்டே இருக்கிறீங்க. அவனை தாண்டா பிடிச்சிருக்கா, அதனால தாண்டா அவனையே பிடிச்சிருக்கேன். வச்சுக்கோ. அவனையே வச்சு நல்லா வச்சு சரி போ. அவன் ஊர் கிளம்பி பூரா வச்சிருக்கான். நாங்க என் பைய வச்சு செக் பண்ணுங்க என்ன இருக்குது. அவனை செய்யறதுக்கு அப்புறம் நீ என்னடா நீ இதாக்குறதுக்கு நிக்கிற? ஆமா ஆட்லாம் தான் நிக்கிறேன். வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. டேய் என்னடா இது பாலுக்கே போயிட்டியா? டீச்சர் அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எனக்கு வந்திருக்கான். பசிக்கும் இல்ல. அதுதான் டீச்சர். அப்படியே இன்ட்ரோல் பிரேக்ல குடிச்சா தெம்பா இருக்குதா டீச்சர். பால் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டா உங்களுக்குலாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்ட்டையும் சொல்லல விடு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க, நீ இப்படி சொல்லுங்க. வள வள குழந்தைன்னு பேசுற, நான் மட்டும் உள்ள போயிட்டே சரி, இருக்கேன். சரி. பேசலாம் சொல்லுங்க. டீச்சர். அப்படியா பழனம்? 12 மணில இருந்து உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இப்படி எல்லாம் சொல்லலாமா? டீச்சர் டேய் அப்புறம் விடிஞ்சா நான் ஊருக்கு போயிடுவேன்டா சேலம். அப்புறம் எப்படி என் பின்னாடி அவனா வருவ? போறியா? ஒண்ணு வரானா அடுத்த டிராமாக்கு வராமையே போயிருங்க. நாங்க பாத்துக்கிறோம் அன்னைக்கு. சரிடா, உங்களுக்கு நான் எப்படி பாடத்தை எடுத்து எப்படி பாஸ் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தான் மரமண்டையில ஒண்ணுமே இல்ல. என்னடா இது ஸ்லேட்டு? நாங்கெல்லாம் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறிட்டோம். நீங்க மாறலையா டீச்சர்? டேய் என்னடா இந்தடா. எஸ் லேட். ஆமாடா மறந்துட்டேன். அண்ணா உட்காந்து எழுதுடா. ஏன்டா டேய் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரே செல் எடுத்து எழுதுறீங்க, அப்புறம் ஒரே மாதிரி பூ வாங்கிட்டு வரீங்க, பாட்டில் எடுத்துட்டு வரீங்க, அல்வா எடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ல வரீங்க. நல்லா படிச்சீங்களா இல்லையா? செல் இல்ல டிஜிட்டல் சிலேட். லேட். சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா. எல்லாமே இருக்குதுங்க. உங்களை ரெண்டு பேத்தையும் எப்படி பிரிக்கிறதுனா நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எங்க சட்டை பாத்தீங்களா? சட்டை ஆமா. நாங்க எது பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். டீச்சர். என்னையும் என் நம்பியும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவுயா? எங்க ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? பார்த்தேன். அவனுக்கு வந்தா நான் குடிப்பேன், எனக்கு வந்தா அவன் குடிப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ கம்முன்னு இல்லடா. ஏன் என்கிட்ட பேச முடியலையா? அவங்ககிட்ட பேசி அனுப்பிச்சுடுறேன். நீ அமைதியா நில்லு. டேய் இங்க வா. எனக்கு போய் அந்த கூடச்சில அன்பு கடை. அன்பு இல்ல, கௌதம் கௌதம் கடை. கரெக்டா சொல்லுங்க. கௌதம் ஏன்னா கடை அவர்தான் போய் ஓனர். ஆமா ஏற்கனவே அவங்க கடை தெரியும்ல. வாங்கிட்டு வரேன். அட்ரஸ் இல்ல டீச்சர். சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் தான்டா. போய் வாங்கிட்டு வர போடா. எங்க இந்த டீச்சரையே காணா? பள்ளிக்கூடத்தை திறந்து போட்டு போயிட்டா. டீச்சர் டீச்சர் வாடா, வா. ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க? டீச்சர் நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப நம்ம பாபண்ண வீட்டு வழியா வந்தனா அங்க பெருசு பெருசா தொங்கிட்டு இருந்துச்சு. அதான் பிச்சுக்கிட்டு வந்துட்டேன் டீச்சர். என்னது பெருசு பெருசா தொங்கிட்டு இருந்ததா? அப்படி என்னதுடா பிச்சிட்டு வந்த? காமி பார்க்கலாம். டீச்சர் இந்த பப்பாளி பழம் தான் டீச்சர். ஏய் நீ எனக்கு பப்பாளி பழம் கொடுக்கும்போது நானும் உனக்கு ஒரு பழம் கொடுக்கட்டா? டீச்சர் உங்ககிட்ட இருக்கிறத 2 பழம் ஒன்ன என்கிட்ட கொடுத்துட்டா என்ன டீச்சர் பண்ணுவீங்க? என்னடா பண்றது? நான் இந்த பப்பாளி பழத்தை தான் டீச்சர் சொன்னேன். சரிடா அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ எது எங்க
உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல தோணுது, என்னது அது? ஆமா டீச்சர், நான் தூங்கிட்டு இருக்கிற போது எந்திரிச்சிருக்கும் போது அந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கு டீச்சர். அப்படி என்னடா சந்தேகம் டீச்சர்? ஏமா கணக்குலையா இல்ல வரலாறுலையா இல்ல அறிவியல்லையா? டீச்சர், எனக்கு கணக்கிலே இல்ல, அறிவியலே இல்ல, உயிரில மட்டும்தான் டீச்சர் சந்தேகமா இருக்கு. உயிரில்லையா? சரி, அப்படி என்னதான் கேளு, நானும் சொல்றேன். டீச்சர், சொன்னா திட்டக்கூடாது, சரியா? சொல்லுடா, திட்ட மாட்டேன். ஆடு மாடு ஆ, வயித்துல குட்டி இருந்தா என்ன டீச்சர் சொல்லுவாங்க? சினையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் டீச்சர் மனுஷ வயித்துல குட்டி இருந்தா கர்ப்பம்னு சொல்றாங்க? ஏய், என்னடா இப்படி எல்லாம் நீ சந்தேகம் கேட்டா நான் எப்படா பதில் சொல்றது? இதுக்கு நீங்க சொல்லியே ஆகணும், சொன்னாதான் நீங்க சேலமே போக முடியும். டேய், அதெல்லாம் முடியாதுடா. நீ இந்த மாதிரி சந்தேகம் கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சந்தேகமெல்லாம் கேட்கற, இதுக்கெல்லாம் நான் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். சரி டீச்சர், இன்னொரு சந்தேகமும் இருக்கு. என்ன சந்தேகம்? அதையும் சொல்ல கேட்டுறேன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுறேன். கேக்கட்டா? ஆனா இது கேட்டா நீங்க அடிப்பீங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், கேளு. சத்தியம் பண்ணும், சத்தியம் பண்ணும். சத்தியமா அடிக்க மாட்டேன். சரி டீச்சர், கேக்கட்டா? சொல்லு. இந்த ஆடு மாடு மனுஷெல்லாம் எப்படி டீச்சர் கர்ப்பம் ஆகுறாங்க? டேய், உனக்கு மூளை இங்க இல்லடா, எங்கேயோ இருக்குதுடா. அதான் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற. செஞ்சு காமிங்க டீச்சர். செஞ்சு காமிக்கிறதா? ஆமா இது டீச்சர். செஞ்சு காமிக்கிற நிலைமையாடா நான் இப்ப இருக்கிறேன். அதெல்லாம் செஞ்செல்லாம் காமிக்க முடியாது. இங்க வா. டேய், என்னடா? சரி, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப இப்ப நான் கிளம்பட்டுமா? நீங்க போங்க, நான் இப்படிக்கா போறேன். இந்த பாடமே போதும். அதெல்லாம் இல்ல, காதல சொன்னதுக்கே இப்படி இப்படி நெளியறியே. ஐயோ, இது செஞ்சு காமிச்சனா நீ என்ன பண்ணுவ? நான் ஓடியே போயிருவேன். பார்த்தா சரி, போயிட்டு வா. டீச்சர், டீச்சர், என்னடா குளிச்சிட்டு இருக்காளா? தெரியலண்ணா. கூப்பிடுறா. டீச்சர், டீச்சர். டேய், இப்போ சோப் போட்டு விட்டியாடா? அதான்டா வரமாட்டேங்கிறா. இன்னொரு டைம் சொல்ல, புரியல. எது புரியலண்ணா. நீ போய் சோப் போட்டியான்னு கேட்டேன். டேய் அண்ணா, அவளுக்கு எதுக்கடா சோப்பு போடுறேன்? டேய், நீ சோப் போட்டாதான்டா அவன் குளிப்பேன்னு சொல்லுவா. டேய், அவளுக்கெல்லாம் குளிக்க வேற ஆள் இருப்பாங்க. யாரு? நம்ம மாலிப்பேட் ராஜ்குமார் அண்ணா. டேய், பாவண்டா, அவரு ரொம்ப ஓட்ட வேணாம். டேய், அவர் தானே நம்மளுக்கு கிடைச்ச ஆளு. டேய் வேணாம், நாளைக்கு சோறு போட மாட்டாங்க அவருக்கு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாப்புல. நமக்கே நாளைக்கு சோறு போடுறாங்களான்னு தெரியல. ஏன்? தெரியலண்ணா, நம்ம பண்ற அட்டகாசம் அப்படி. டேய், இதுக்கே இப்படி. அண்ணா போதும் போதும், டீச்சர் வந்துட்டாங்க. ஐயோ, ஏய், என்னடா நேரமா வந்து இருக்கீங்க? ஆமா, குடிச்சிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு நேரமா? டீச்சர், நாங்க டெய்லி குளிக்க மாட்டோம். அப்புறம் அதான் எப்ப குளிப்பீங்க? இன்னைக்கு தான் குளிச்சுட்டு வந்தோம். அதான் டீச்சர் லேட்டு. டேய், 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? டீச்சர், நான் தான் சொன்னேன் இல்ல, நாங்க டெய்லி குளிக்க மாட்டோம். சரி, வேற எப்பதானே குளிப்பீங்க? ஒரு மாசம் கழிச்சு குளிப்பீங்களா? நாங்க போன மாசம் கொல்லிமலைக்கு டூருக்கு போனப்ப குளிச்சது. ஏன்னா அங்கதான் மூலிகை தண்ணி வரும், மூலிகை தண்ணி. கொல்லிமலையில தண்ணியே வரலன்னாங்க, ஒரு மாசம் கழிச்சு தான் வருதுன்னாங்க. அப்புறம் எப்படி அங்க போய் நீங்க குளிப்பீங்க? ஏய், நீ சொல்ற இங்கிலீஷ். டீச்சர், நாங்க தான் குளிச்ச நாத்து அடிக்கும் தான் டீச்சர். செண்டை அடிச்சுக்கிறோம். அதான் சென்ட் வச்சுட்டு கையில சுத்திட்டு இருக்கிறியா நீ? ஆமா டீச்சர். சரி சரி, அதெல்லாம் நாங்க அடுத்த மாசம் அடுத்த மாசம் கேரளாக்கு டூர் போலான்னு இருக்கோம். டீச்சர், டீச்சர் நீங்களும் வாங்க டீச்சர். ஏண்டா டேய், ஏண்டா ஆனா சம்பளம் கிடையாது. டேய், ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கடா. சொல்லுங்க, சொல்லுங்க. கொல்லிமலையிலேயே போய் குளிச்சு நார் அடிச்சிங்க, இப்ப கேரளா வேற போய் டூர் போய் நார் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அங்க இன்னும் தண்ணி நல்லா இருக்கும், அங்க குளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு உங்களுக்கு பாடம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதுவும் ஃப்ரூட்ஸோட பாடம். ஓகே டீச்சர், எடுங்க எடுங்க எடுங்க. ஓகேவா? ஓகே சொல்லிட்டா? டீச்சர், ஓகே டீச்சர். எனக்கு எம்ஏ மெக்கானிக்கல் யாரும் சொல்லி தரல. டேய்,
A for apple, Okay. B for banana, B for banana. டீச்சர் ரிப்பீட் பண்ண டீச்சர். D for grapes, அப்புறம் O for orange. டீச்சர் 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 ஏண்டா எனக்கு ஒரு டவுட் டீச்சர். எப்ப பாரு சந்தேகத்திலே இருக்கா. டேய் சந்தேகம் கேட்கறதா இருந்தா ஒழுங்கா கரெக்டா கேட்கணும், தேவலாம தப்பு தப்பு கேட்க கூடாது. டீச்சர் இதெல்லாம் நல்லா கரெக்டா கேட்பேன். சரி கேளுடா. எங்க அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். ஆமா ஆமா. டீச்சர் ஏ பார் ஆப்பிள்னா ஆ. ஓ பார் ஆரஞ்சுன்னு தானே சொல்லணும். ஆரஞ்சுன்னு சொல்றீங்க. டேய் எனக்கு தெரிஞ்சது ஆரஞ்சு தான்டா, ஆரஞ்சு எல்லாம் இல்லடா. அப்படின்னா ஏன் தானே போடணும், ஏன் ஓ போடுறீங்க, எனக்கு தெரிஞ்சா அவ்வளவு. சரி அதெல்லாம் விடுங்கடா. அப்ப தமிழ் படம் வரலாறு எடுத்துடலாமா இங்கிலீஷ்? ஓகே டீச்சர். நம்ம அஜித் நடிச்ச வரலாறு அந்த பாடமா டீச்சர்? அதுல கூட அசின் உங்கள மாதிரி நல்லா கிளுகிளுன்னு இருப்பாங்களே அவங்களா டீச்சர்? ஏடா டேய் நான் சொன்னது அஜித் வரலாறு படம் இல்லடா, தமிழ் படத்துல வரலாறு பாடம். டீச்சர் எங்களை மாதிரி 2K கிட்ஸ்கெல்லாம் வரலாறு புவியியல் பாடலாம் பிடிக்காது. பின்ன வேற எந்த படம்? எங்களுக்கு கணக்கு. ஒன்லி மேக்ஸ் கணக்கு மட்டும்தான் பிடிக்கும். சரி அப்ப கணக்கு படம் எடுத்துடலாமா? ஆமா டீச்சர், அதுல தான் கரெக்ட் பண்றதெல்லாம் வரும். என்னடே 90 கிட்ஸ் எல்லாம் இப்படி விட்டா டீச்சர் நானும் எங்க ஊர்ல பிசியும் 90 கிட்ஸ் டீச்சர். நாங்க எப்பயுமே பாக்குறது வெட்டு படம் தான் டீச்சர். ஏய் அண்ணா இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட்ல இல்லையே. நம்ம சொல்லவே இல்லைடா. டேய் அவன் ஓன் டேல கொடுத்துருக்காரு, நீ என்ன ஸ்கிரிப்ட்ல இல்ல அதுல இல்லன்னு இருக்க. சரி டீச்சர், ஓகே 90 கிட்ஸ்ல போயிடலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா டீச்சர். அப்பனா இங்க வேணாம். டேய் நீ போயிட்டு அப்புறமா அடுத்த டைம் உனக்கு பாடம் எடுக்கிறேன். இன்னைக்கு அவனுக்கு பாடம் எடுக்கிறேன். நானும் போயிட்டு வரேன். ஆனா நல்லா சொல்லி கொடுங்க. இங்கிலீஷ் அப்படின்னு என்ன என்னடா உனக்கு சேர்த்து கணக்கு படம் எடுத்துதான் முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணுமே தோணல. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? உள்ள அவனுக்கு தோண வைக்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஆமா ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஆமா ஸ்லேட் பேக் எல்லாம் எதுவுமே காணோம், வெறுங்க ஈஸியா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். ஏன் டீச்சர் இன்னைக்கு எங்களுக்கு பாடம் நடத்துறீங்களா? ஆஹா அதெல்லாம் கிடையாது, பாடமே நடத்த மாட்டேன்னு சொல்லதுக்கு தான் ஏன் வந்த இப்ப. ஏக்கு டீச்சர் முட்டை போதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுக்கு தூரமா இருப்பாங்க. டேய் நான் எங்கடா கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி, அது இந்த மழை வர ஜோனு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. உடம்பு கை கால்லாம் ரொம்ப முடியல, வலிக்குதுடா. அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? டேய் கொடைய விடுறா, கை கால்லாம் அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க டீச்சர்? இந்த மாதிரி சான்ஸுக்காக தான் டீச்சர் நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். டேய் நீ இந்த பக்கம் கை கால் அமுத்து, நீ இந்த பக்கம் கை கால் அமுத்து. அதெல்லாம் முடியாது. ஏன்? ஏன் தம்பி அண்ணா முன்னாடி அமுக்குறேன், நீ பின்னாடி அமுக்குற. ஏய் டேய் ஏன்னா இப்படி பேசுறீங்க, முன்னாடி அமுக்க பின்னாடி அமுக்கன்னு. நான் சொல்றது சென்ட்ரல் அமுக்குடா, அப்பதான் கரெக்டா இருக்கும். அது பாயிண்ட் வரும். சரி சரி டேய் கையை பிடிச்சு அமுக்கடா. நான் உட்கார்றேன். டீச்சர் நீங்க முதல்ல உட்காருங்க. பொறுமையா அமுக்குங்கடா. டேய் தம்பி அண்ணா நான் வயசுல பெரியவன், நான் சொல்றதா நீ கேட்கணும். டேய் நான் சொல்றத நீ கேளுடா. டேய் எனக்கு கோபம் வந்துச்சு, நான் பாய புளிடா. டேய் எனக்கு மட்டும் என்ன கோவம் வராதா? நான் என்ன குறை மாசத்துல போனதாடா? டேய் எனக்கு கோவம் வரும்டா. டேய் 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 நிறுத்துங்கடா. விட்டா ரெண்டு பேரும் கொலை பண்ணிக்கோங்க போல இருக்குது, அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க. ஆமா டீச்சர். டேய் இப்போ என்ன நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்கறீங்க அத மாதிரி சொல்லுங்க. உங்களை அமுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி நான் அமுக்குறோம், நீங்க சொல்லுங்க. நான் நீங்க அமுக்க வேணாம், எதுவும் மனம் வேணாம். இன்னொன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. டீச்சர் ரெண்டு சொல்லுங்க. டேய் உங்க ரெண்டு பேத்து பேரை சீட்ல குலுக்கி எழுதி போடுறேன். சரிங்க டீச்சர். அதுல யார் எந்த பேர் வருதோ அந்த பேரை நீங்க எங்க கை காலம். ஐயோ ஐயோ சீட்டு குலுக்கி போட்டா யாருக்கு வருதோ தெரியல டீச்சர். டேய் அண்ணா உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் வேணாம். நீ வந்து முன்னாடி அமுத்து, நான் வந்து பின்னாடி அமுச்சிக்கிறேன். டேய் அதெல்லாம் வேணாம், முதல்ல ரெண்டு பேரும் கை காலம் அமுத்துங்க. சார் வாடா டேய் அமுத்துடா. டேய் அமுத்துடா. ஏண்டா பொறுமையா அமுக்குவின்னு பார்த்தா போட்டு அமுக்கு அமுக்குன்னு
அமுக்குறீங்க? டீச்சர் நாங்களாம் மெதுவா தான் டீச்சர் அமுக்குவோம். சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போயிட்டு நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏன் டீச்சர்? ஓகே டீச்சர். என்னடா டேய் இங்கிலீஷ், என்ன டவுசர் தலைமையில முக்காடு போட்டு நிக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, என்ன டீச்சர். கப்பலுக்கு வந்த மாதிரி நிக்கிற? டீச்சர் நேத்து உங்களை அமைக்கி விட்டேன்ல, அதுல இருந்து எனக்கு நிக்கவே மாட்டேங்குது டீச்சர். ஆமாடா, நிக்காது. அமர்த்தி விட்டதுக்கே உன்னால நிக்க முடியலையே. எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தனா உன்னால எப்படி நிக்க முடியும்? டீச்சர் அமைக்கி விட்டு மட்டும் இல்ல டீச்சர், எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிக்காம போயிட்டு இருக்கு டீச்சர். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோடா, சரியா போயிடும். டீச்சர் டீச்சர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நான் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேனா, நீங்க பாத்ரூம்ல குளிச்சிருந்தீங்களா? ஆ? ஆமா டீச்சர், அது உங்களுக்கு தெரியாமையே நான் உங்களை பார்த்துட்டேன். என்னடே, ஒரு டீச்சரை போய் பாத்ரூம்ல குளிக்கிறத பார்க்கும்போது தப்பு கிடையாதா? டீச்சர் நீங்க மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வர ஸ்டூடெண்ட்ஸா நீங்க மட்டும் கையெழுத்து காலெழுத்துன்னு சொல்றீங்க, அது மட்டும் சரியில்லையா டீச்சர்? சரி, அதனால டீச்சரை பாத்ரூம்ல குளிச்சது வெளியில யார்ட்டி சொல்லிடாதடா. கவலையே படாதீங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் என் மான மரியாதையெல்லாம் போயிரும்டா. டீச்சர் எனக்கு பாடத்துல சந்தேகம் டீச்சர். என்னடா நீ மறுபடியும் சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா? டீச்சர் அவனுக்கு மட்டும் சொல்லி தரீங்க, எனக்கு சொல்லி தர மாட்டீங்களா? உனக்கு சொல்லி கொடுக்காம என்னடா? சரி, என்ன சந்தேகம்னு கேளு. டீச்சர் எனக்கு பாத்ரூம் தான் டீச்சர் சந்தேகமே. பாத்ரூம்ல உனக்கு சந்தேகமா? அப்படி என்னடா சந்தேகம்? ஆமா டீச்சர், சொன்னா புரியாது டீச்சர், பின்ன செஞ்சு காட்டினாதான் புரியும். அதை மட்டும் நீ சொல்லிடாதடா. பாத்ரூம் கதவு உனக்காக எப்பயும் திறந்தே சரியாடா கண்ணா? டீச்சர் பாத்ரூம் கதவை மட்டும் திறந்து வச்சிடாதீங்க டீச்சர். இங்க பாருங்க, எல்லா தெரு பொறுக்கிங்களா இருக்காங்க. 2 கால நாய் 4 கால நாய் எல்லாமே உள்ள பூந்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, எல்லாம் பார்க்கும் போது நல்லா தான் தெரியும். அதெல்லாம் விடுறா, உனக்காக உள்ள எப்பயும் போல பாத்ரூம் திறந்தே இருக்கும். அப்பப்ப வந்துட்டு போ, ஓகேவா? ஓகே டீச்சர், வந்துடுறேன். இந்த டீச்சரை நினைச்சா என்னால சாப்பிடவே முடியலடா. டேய் தம்பி, எனக்கும் அதே பிரச்சனை தான்டா. இந்த டீச்சரை நினைச்சு என்னாலையும் சாப்பிட முடியலடா. டேய் அண்ணா இங்க வா. நம்ம டீச்சரா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சூப்பர்ரா, நானே இதையே தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எப்படியே கரெக்டா சொல்லிட்ட. சரி டீச்சர் இன்னைக்கு வரட்டும், நானே கேட்டுறேன். கேளுண்ணா நான் சூசினே ராயறது மொத்த மெல்லதான் ஆடலாம். டீச்சர் 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 இது எங்களுக்குள்ள தெரியுதுண்ணா. சரி டீச்சர். ஆமா, என்ன 2 பேரும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? நாங்க ஒன்னும் பிளான் பண்ணல டீச்சர். பின்ன வேற என்ன? டீச்சர் ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸா பேட் நியூஸா? ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். சரி, என்ன குட் நியூஸ்? நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். அடே அப்பா சாமி, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன்டா. டே பயந்தே போயிட்டேன்டா. ஆமா, யார் அந்த அதிர்ஷ்டசாலி? வேற யாரு? நீங்க தான். நானா? டே 2 பேரும் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். டீச்சர் நாங்க கல்யாணம் பண்ணா 2 பேரும் ஒரே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம். டேய் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் நைட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா டீச்சர். அதெல்லாம் சத்தியமா முடியாது, என்னால தாங்க முடியாதுடா. டேய் சொல்றது மட்டும் கேளுங்கடா. உங்களோட லட்சியமே ஒரே பிள்ளைய கல்யாணம் பண்றதுதான். சரிடா, அப்பனா நான் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம், இந்த ஊரை ஃபுல்லா யார் சுத்தி வரீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெடியா இருக்கேன். அதுக்கெல்லாம் இங்க ஆள் யாரும் இல்ல. டீச்சர் வேணா இறங்கி போய் சுத்தி பார்க்கட்டுமா? அப்படி இல்ல, நீ போய் சுத்திட்டு வாடா. சுப்பனத்தோட சுத்துவா. சரி இல்ல, சீட்ல குளிக்க போறேன்டா. 2 பேர்ல யார் வருதோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா.
அப்ப யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நான் சொல்ல வரேன். டேய் தம்பி, டேய் அண்ணே, நீ சின்ன பையன், ஆ. ஃபர்ஸ்ட் நான் போறேன், அடுத்து நீ போடா. டேய் அண்ணே இங்க வா. நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாருன்னா ஆளுக்கு பாதியா பிரிச்சு எனக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அதனால நான் ஃபர்ஸ்ட் போய்க்கிறேனே. டேய் தம்பி, நீ சின்ன பையன்டா, உனக்கு அதுல ஒண்ணுமே தெரியாதுடா. டேய் இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் நான் டீச்சரை கேட்டு கேட்டு செஞ்சுக்கிறேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாத. ஏய் தம்பி, சொன்னா கேளு, அங்க போனா இருட்டா இருக்கும், சரியா? அதனால நீ பயந்துக்கோடா. ஆமாடா, ரொம்ப இருட்டா கொஞ்சம் இருக்கும். கேளுடா. ஏய் அண்ணா வேணாண்டா, அதுக்கு நீ சரி விட்டு வர மாட்டா. டேய் இப்ப டேய். நீங்க என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த மாதிரி பை அண்ணா சொல்லுங்க. வாங்க வாங்க. இது யாரா மூணாவது ஆளா வந்திருக்கான்? அவர் யாரும் இல்லை, எங்க அண்ணன் தான். அது யாரா மூணாவது ஆளா வந்துட்டு என்னமோ குச்சு குச்சுன்னு பேசிட்டு போறான் அவன் பாட்டுக்கு. என்னடா இங்க நடக்குது? டேய் அண்ணா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். good news. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நீ தான் மூத்தவன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ டீச்சரை. நான் உனக்காக விட்டு கொடுத்துட்றேண்ணா. என் அறிவு குஞ்சு உண்மையாவடா சொல்ற? ஆமாண்ணா. டேய் நீ நவருங்கடா, சும்மா வளவளன்னு பேசாதீங்க. சீக்கிரம் போய் மாலை எடுத்துட்டு சரி, வாங்க. இருடா, நம்ம மாலை எடுத்துக்கிறேன் உனக்கு கல்யாணத்துக்கு. போய் எடுத்துருவாடா. டேய், எப்படியும் உன் தம்பி கழட்டி விட்டுட்ட, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அவன் போய் தொலைட்டும். தம்பில அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. தூக்கிட்டு வந்துட்டான்டா. நீங்களே போட்டுக்கங்க டீச்சர். ஏடா உங்க அண்ணன் போட்டா ஏதோ உனக்கு ஏதாவது வலிக்குதா? இல்ல டீச்சர், வேணாம் வேணாம், எங்க ஊர்ல தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சிருவான். பார்த்து டீச்சர், ராய முக்கியம் வாழ்க்கையில. ஏடா, அவனே போட்டு- வாழ்க்கையில ராய முக்கியம். டேய், ஏய் அண்ணா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னடா மறுபடியும் இன்னொரு ஏய், good news? என்னடா குட் நியூஸ்? சீக்கிரமா சொல்லி தொல்றா. First- ஃபர்ஸ்ட் நைட் வேற போகணும்டா. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்லிட்டா பேட் நியூஸ் சொல்லிட்டா? எதையோ ஒண்ணு சொல்லு தொல்ல மொத. ஃபர்ஸ்ட் குட் நியூஸா பேட் நியூஸா? குட் நியூஸே சொல்றா. ஏய், bad news சொல்லுடா. சரிடா, ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். சரி, ஓகே. அப்புறம் தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். அதுக்கு bad news ஆ? அடுத்தது சொல்லு. அடுத்தது ஒரு முக்கியமான பேட் நியூஸ். என்னடா அது? ஒண்ணும் இல்லண்ணா, சொல்றா. இன்னும் வெக்கப்படுறத பார்த்தா இந்த நாய் ஏதோ சொல்லுதாட்டு இருக்கு. டேய் இங்க பாருங்க. ஐயோ, என் புருஷன் வர டேட். இங்க வாயா. ஐயோ, டேய் அண்ணா, இந்த பாட்டை அப்புறமா பேசுறா, போய் பாட்டுல ஆடுறாடி. அதனாலதான் அவன் டேட்னு உன்னை கூப்பிட்டு இருக்கான். டேய், டேய் அண்ணா, ஒரு நிமிஷம் இருடா. ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் வந்து என் காதுல என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடா சொன்னா? அவர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரு? டீச்சருக்கு டெய்லி சித்த வைத்தியம் பாக்குறவரு. டேய் அவன் ஏன்டா சித்த வைத்தியம் பார்க்கறான்? எவன்டா அவன்? சரி, உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, சொல்லு. கிடையாது. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவன் நம்மள ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரி பாக்குறான். நம்ம இந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? டீச்சரு, இன்னும் வயசுக்கே வரல. என்னடா சொல்லு? ஐயோ, போச்சு போச்சு. யோ யோ ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. டீச்சரே வயசுக்கு வரலையா? யோ போச்சு. என்னதான் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் 3 மாசத்துல வயசுக்கு வந்துருவேன். அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். அந்த சித்த வைத்தியக்கார அவங்க கிட்ட எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காத. இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன, வரலைனா என்ன? அதான் எங்க அண்ணா காலையே கட்டிட்டானே. இனிமே எங்க அண்ணா டேய் என்ன வயசுக்கு வந்தான்னு வராட்டே. நான் 3 மாசத்துல வயசுக்கு வர போறேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார், நடக்கும். நீங்க வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். வாங்க.